நல்லா இருக்கீங்களா? I love you. I love you. வணக்கங்க, நான் ராஜேஸ்வரி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல நாங்க ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு ஃபேமிலியோட டிராவல் பண்ணோங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்தோம். உங்க கூட இந்த ஹாப்பினஸ் ஷேர் பண்ணிக்கலாம்னு தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணிருக்கேங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நம்புறேங்க. சாப்பிட கூட நேரம் இல்லாம அறக்க பறக்க ஓடுற இந்த உலகத்துல நமக்குன்னு ஒரு நாள், நமக்குன்னு ஒரு மணி நேரத்தையாவது ஒதுக்கணுங்க. ஏன்னா லைஃப் இஸ் டூ ஷார்ட்டுங்க. கண்ணு வைக்கிற நொடியில எல்லாம் கடந்து போயிடும். லைஃப்ல எல்லாருக்கும் கஷ்டமான காலம்னு ஒண்ணு வந்திருக்குங்க. அந்த காலம் ஒரு பொன்னான பாடத்தை கத்து கொடுத்துட்டு தான் போயிருக்கும். எனக்கும் அந்த மாதிரி நிறைய பாடங்களை கடந்த காலம் கத்து கொடுத்துருக்குங்க. வெளுத்ததெல்லாம் பால்னு நம்பி நிறைய ஏமாந்து இருக்குங்க. வார்த்தைக்காக அம்மா மாதிரி அப்பா மாதிரின்னு நிறைய பேர் வந்தாலும் நம்ம அப்பா அம்மாவா யாரும் இருக்க முடியாது. சோ உடனே யாரையும் நம்பிடாதீங்க. இந்த மாதிரி நிறைய இன்பங்களையும் துன்பங்களையும் தாங்கிட்டு இருக்கிற மனசுக்கு ஒரு அமைதி தேவைப்பட்டதுங்க. அதனால என் ஹஸ்பண்ட் கிட்ட தூரமா எங்கேயாவது டிராவல் பண்ணணும்னு தோணுது, போலாமா கேட்ட உடனே அவர் கூட்டிட்டு போன இடம் தாங்க இந்த கல்பா ஹேங்கிங் கார்டன். துபாயில இருந்து 150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல கல்பாங்கிற பிளேஸ்ல ஷார்ஜால இந்த கல்பா ஹேங்கிங் கார்டன் உருவாக்கி இருக்காங்க. ஷார்ஜாவுடைய டாப் அட்ராக்ஷன் சொல்லலாம். இந்த கல்பா ஹேங்கிங் கார்டனுக்கு போற வழியெல்லாம் பாத்தீங்கன்னா குவியலா மண் குவியல கொட்டி வச்ச மாதிரி அழகழகான மலைகளை பார்க்கலாங்க. இந்த மலைகளை எல்லாம் பார்க்கும்போது எங்க ஊர் ஞாபகம் வந்துடுச்சுங்க. எங்க ஊர் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையங்க. மேட்டுப்பாளையத்துல இருந்து தான் ஊட்டி, கோத்தகிரி இந்த மாதிரி நிறைய பிளேஸ்க்கு பஸ்ல போலாம். ஊட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மலைகளின் அரசி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஹைட்டான ஹில்ஸ் இருக்குங்க. கோயம்புத்தூர் சைட்ல பார்த்தோம்னா மருதமலை, இந்த மாதிரி ஹில்ஸ்ல இருக்கிற கடவுள்கள் எல்லாம் இருக்காங்க. ஊருக்கு போனா ஃபர்ஸ்ட் இந்த எல்லா பிளேஸையும் விசிட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையும் வந்துடுச்சுங்க. கண்டிப்பா எங்களோட நேட்டிவ் போகும்போது உங்களுக்கும் அந்த வீடியோவெல்லாம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபியூச்சர்ல நீங்க அந்த வீடியோ எல்லாம் பார்க்கலாம். ஃபியூச்சர் வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்கன்னு நினைக்கிறேன். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இயற்கை அன்னையுடைய இந்த அதிசயங்களை எல்லாம் ரசிச்சுக்கிட்டே கல்பா ஹேங்கிங் கார்டன் வந்தாச்சுங்க. செம்ம கிரீனரியா இருந்தது. நாங்க போயிருந்த டைம்ல கார் பார்க்கிங் ஃப்ரீயா இருந்தது. கல்பா ஹேங்கிங் கார்டன் பத்தி சில டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த ஹேங்கிங் கார்டன் லொகேட் ஆகி இருக்கிற பிளேஸ் கல்பாங்க, ஷார்ஜால இருக்கு. கடல் மட்டத்துல இருந்து 281 மீட்டர்ஸ்க்கு மேல அமைஞ்சிருக்குங்க இந்த கல்பா ஹேங்கிங் கார்டன். இந்த ஹேங்கிங் கார்டன்ல 1.6 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கிரீன் ஸ்பேஸ் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த கார்டனுடைய அம்சம்னு சொல்லணும்னா 1 lakh ட்ரீஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வைப்ரண்ட் கலர்ஸ்ல ஃப்ளவர்ஸும் டெரஸ் லேண்ட்ஸ்கேப்ஸும் கிரியேட் பண்ணி இங்க வரக்கூடிய விசிட்டர்ஸ்க்கு ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட் உருவாக்கி கொடுத்திருக்காங்க. என்ட்ரி டிக்கெட் பர் ஹெட் 10 dirhamங்க. கல்பா ஹேங்கிங் கார்டன் என்ட்ரானதுல இருந்து ரொம்ப அழகான ரம்யமான காட்சிகளா இருந்ததுங்க. இங்க ஆர்டிபிஷியல் வாட்டர் ஃபால்ஸ் உருவாக்கி இருக்காங்க. வைப்ரண்ட் கலர்ஸ்ல ஃப்ளவர்ஸ் எல்லாம் பிளான்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாவும் அமைதியாவும் இருந்ததுங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்ததுனால கொஞ்ச நேரம் நல்ல போட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு ரொம்ப பசியா இருந்ததுங்க. ஆக்சுவலி நாங்க துபாயில இருந்து கிளம்புனது ஏர்லியாவே கிளம்பிட்டோம். சோ இங்க நாங்க ஏர்லியாவே ரீச் ஆயிட்டோம். நாங்க போன டைம்ல இங்க யாருமே இல்ல. அதனால நாங்க என்ன பண்ணிட்டோம்னா சரி ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுருவோம்னுட்டு நாங்க ஃபுட் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கதான் உட்கார்ந்து சாப்பிட போறேங்க. ரொம்ப நீட்டாவும் கிளீனாவும் இருக்கு. துபாய் ஜேவிஸ்ல இருந்து கல்பா ஹேங்கிங் கார்டனுக்கு 150 கிலோமீட்டர் போகணுங்கிறனால நாங்க ஏர்லியாவே கிளம்பிட்டோங்க. 3 o'clock எந்திரிச்சு வீட்லயே எல்லா ஃபுட்டும் சமைச்சு எடுத்துட்டு வந்துட்டேங்க. கீழே உட்கார்ந்துதான் சாப்பிட போறோம். சாப்பிடுறதுக்கான ஒரு பிளேஸ் இது. நாங்க என்னென்ன கொண்டு வந்திருக்கோம்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராவே இருந்ததுங்க. நீட்டா இருந்தது. பிரியாணி டைப்ல செஞ்ச தக்காளி சாதம் இந்த ஹாட் பாக்ஸ்ல கொண்டு வந்திருக்குங்க. ரொம்பவே டேஸ்டா இருந்தது. இந்த பாக்ஸ்ல உளுந்து வடையும் ரொம்ப டேஸ்டான காலிஃபிளவர் சில்லியும் கொண்டு வந்திருந்தேங்க. தக்காளி சாதத்துக்கு ரொம்பவே சூப்பரா ஆப்டா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ்ல ரசம் இருக்கு. குழந்தைக்கு காரம் இல்லாத ரசம். இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா மல்லி சட்னிங்க. இது ஒயிட் ரைஸ்ங்க. இப்ப நாங்க சூப்பரா சாப்பிட போறோம். ரொம்ப பீஸ்ஃபுல்லான ரம்யமான இந்த இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுறது எங்களுக்கு ஒரு புது வித எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுங்க. எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோங்க. இங்க ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. நமக்கு பிடிச்ச ஃபுட் அங்க கிடைக்குமான்னு தெரியாது. அதுவும் நம்ம பட்ஜெட்குள்ள இருக்குமான்னு தெரியாது. நான் வீட்ல இருந்து சமைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். துபாயில இந்த மாதிரி பிளேஸ்ல ஃபுட் எல்லாம்
கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும். அதனால நான் வீட்லயே சமைச்சு எடுத்துட்டு வந்துட்டேங்க. நாங்க ரொம்ப ஹாப்பியா வயிறு நிறைய சாப்பிட்டோங்க. வீட்ல எல்லாம் பார்த்தா இப்படி எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுற நேரமே ரொம்பவே கம்மி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி அவுட் சைட்ல வரும்போது தான் எல்லாருமே சேர்ந்து ஜாலியா பேசிட்டே சாப்பிட்டோம். மனசுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்ததுங்க. ஒரு வழியா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கார்டனை சுத்தி பார்க்க ஆரம்பிச்சோங்க. வாட்டர் ஃபால்ஸ் பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுங்க. 10 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் குற்றாலம் போயிருக்கோம். சேம் அதே மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைச்சது. குடுகுடுன்னு ஓடி போய் தொபக்கட்டையில குதிச்சிடலாமான்னு தோணுச்சு. இதுல எல்லாம் வந்து போய் விளையாண்டு என்ஜாய் பண்ண முடியாது. ஜஸ்ட் நின்னு பாத்துக்கலாம். ஏன்னா இது ஒரு ஆர்டிபிஷியல் வாட்டர் ஃபாலுங்க. சூப்பராவே இருந்தது. ரொம்ப நேரம் நின்னு அந்த அருவியவே பார்த்துட்டு இருந்தேன். குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லவே வேண்டாம். பிளே ஏரியா, பார்க், பீச், கார்டன், இந்த மாதிரி வாட்டர் ஃபால் இதெல்லாம் பார்த்தாலே வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்களும் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. அவங்க கூட சேர்ந்து நானும் என்ஜாய் பண்ணேங்க. அடுத்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்களுடைய பிளே ஏரியாவுக்கு போயிருந்தோம். அதுவும் பார்க்கலாம் வாங்க. இந்த ஹேங்கிங் கார்டன்ல பார்ட்டா 3 பிளேஸ்ல வந்து இந்த பிளே ஏரியா இருக்குங்க. குழந்தைங்க வந்து அடித்தடி இல்லாம 3 பிளே ஏரியாலயும் விளையாண்டுக்கலாம். இந்த கார்டன்ல பிளே ஏரியா மட்டும் இல்லாமங்க ட்ரக்கிங்காக அந்த மலைப்பாதையில வந்து நிறைய ஸ்டெப்ஸ் கொடுத்திருக்காங்க. கீழே இருந்து அந்த ஸ்டெப்ஸ் வழியா டாப் வரைக்கும் போய் அங்க இருந்து சரௌண்டிங்ஸ் வந்து பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். எங்க குழந்தைங்க வந்து பிளே ஏரியால அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொன்னதுனால டாப்புக்கு போகலைங்க. நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு பிளே ஏரியாலயும் அந்த கார்டனையும் நாங்க சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தோங்க. நாங்க ட்ரெயின்ல போறோம். ஐயோ அதுலயே உட்கார்ந்துக்கலாம் போல இருக்கு. கப்பல் இருக்குமா? கம்பெனி இருக்கு. ஓ ட்ரெயின் கிளம்பிட்டாங்க. இது நல்லா இருக்கா? இங்க பாரு, இங்க பாரு. இங்க வந்து ட்ரெயின் சேவையும் இருக்குங்க. இந்த ட்ரெயின் சேவை வந்து ஈவினிங் 4 o'clock வந்து ஸ்டார்ட் ஆகுங்க. ஒரு 820 மீட்டர் வரைக்கும் போய் அதாவது அந்த கார்டனை சுத்தி காட்டிட்டு கிளம்பின இடத்திலே கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இந்த ட்ரெயின்ல பார்த்தோம்னா 55 பீப்புள்ஸ் வந்து டிராவல் பண்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்ததுங்க இந்த ட்ரெயின் டிராவல். இங்க ஸ்கேட்டிங் பண்ணி என்ஜாய் பண்றதுக்கு ஒரு பிளேஸ் இருக்குங்க. குழந்தைங்க எல்லாம் சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போதே அழகா இருந்ததுங்க. நாங்க நடந்து போயிருந்தோம்னா செம்ம கால்வலி எடுத்திருக்கோம். இந்த கார்டனையே ஃபுல்லா வந்து இந்த ட்ரெயின்ல சுத்தி பார்த்துட்டோம். ரொம்ப நல்லாவே இருந்தது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருந்ததுங்க இந்த ட்ரெயின். ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருந்தாங்கன்னா கொஞ்ச தூரம் நடப்பாங்க. உடனே வந்து நம்மள தூக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி ட்ரெயின்ல போயிட்டோம்னா அவங்களுக்கு இந்த கார்டனையே சுத்தி காட்டின மாதிரி இருக்கும். அதனாலதான் இந்த ட்ரெயின்ல வந்து நாங்க டிராவல் பண்ணோம்.
ஏர்லி மார்னிங்கே துபாயில இருந்து கிளம்பி இங்க வந்து நல்லா எல்லா பிளேஸையும் என்ஜாய் பண்ணிட்டு ஒரு 5 o'clock வந்து நாங்க இங்க இருந்து கிளம்பிட்டோங்க. ஈவினிங் 4 o'clock மேலதான் ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வாட்டர் ஃபால்ஸ் ஏரியால வந்து லைட்டிங்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு 5 o'clock வந்து நாங்க கிளம்பிட்டோங்க. கிளம்பிட்டு இன்னொரு பிளேஸ் போயிருந்தோம். அந்த பிளேஸ நெக்ஸ்ட் வீடியோல பாப்போங்க. இந்த வீடியோவை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நான் ராஜேஸ்வரி. நம்ம சேனல் நேம் ராஜேஸ்வரி டைம்ஸ்ங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். ஏதாவது ஃபீட்பேக் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.